பகுதி 4 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 7. கோதுமை வயல்களின் நடுவில் அந்த ரயில் சென்றது. அதன் 8 பெட்டிகளில் ஒரு பெட்டியில் இருந்தவர்களில் ஒருத்தி விமலா, பெண்கள் பெட்டி. அவள் சென்று கொண்டிருந்தது அமிர்தசரஸுக்கு அருகில் இருந்த மஜிதா என்கிற கிராமத்துக்கு. அந்த கிராமத்தில் குரு இருக்கிறார். குரு நல்லவர். குருவிடம் உபதேசம் கிடைக்கும். குரு மிக நல்லவர். குருவிடம் நிம்மதி கிடைக்கும். நிம்மதி என்ன என்று அவளை கேட்டால் அவளுக்கு சொல்ல தெரிந்திருக்காது. இருந்தாலும் தற்போது அவள் மனதில் இருப்பது நிச்சயம் நிம்மதி இல்லை, ஒருவித ஆதங்கம். மிக காலையில் பசுமை புரட்சியில் அந்த கோதுமை கதிர்கள் ஆடின. தூரத்தில் சர்தார் என்னவோ சிங் டிராக்டர் ஓட்டிக் கொண்டிருந்தான். நவ இந்தியா, டிரான்சிஸ்டர், விவித பாரதி, சூப்பர் பாஸ்பேட், உயரத்தில் ஜெட் ஒலி யாவும் கிராமத்தில் ஊடுருவின புரட்சி. 6961 6961 6961 என்று அவள் மனதில் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டாள். என்னை மாற்றிய 6961. குரு, எப்போது அவரை கடைசியாக பார்த்தேன்? எனக்கு 12 வயது இருக்கும் போது அப்பாவுடன் அம்மாவுடன் வந்திருந்த போது குரு பாடினார், பேசினார். என்ன குரல், என்ன சமஸ்கிருதம்! எனக்கு புரியாத பேச்சு. இருந்தாலும் என்னை கவர்ந்த பேச்சு. அவ்வளவு ஆழமான குரலில் சொல்லப்படும் அந்த செய்தி, விஷயம் முக்கியமானதாகத்தான் இருக்க வேண்டும். அதற்கு அர்த்தம் வேண்டாம், நாதம் போதும். குரு பாடினார். ஹார்மோனியத்தின் கட்டைகள் அவர் பாட்டை நிழல் போல தொடர, அரிக்கேன் விளக்கில் சலங்கை சத்தம், டோலக். அப்புறம் அந்த குரல், அந்த பாட்டு. இரவெல்லாம் கிருஷ்ணன், அவன் கரிய நிறம், அவன் முத்தமிட்ட கோபியர்கள், அவன் முக்தி தந்த பக்தர்கள். அப்புறம் அந்த ஒற்றை நரம்பு வாத்தியத்தின் தந்தனா. அப்புறம் லட்சாதிபதியான அப்பா செங்கல் வைத்து தவாவை சூடாக்கி சுட்ட ரொட்டி, நான் தயாரித்த பூல் கோபி சப்ஜி, நல்ல உயரமான கிளாஸில் மோர். அப்புறம் கிராமத்தில் நடை, வயல்களின் சிறிய இடைவெளிகளில். எவ்வளவு நிலா வெளிச்சத்தில்! கொசுக்கள் ரீங்கரிக்க புரண்டு 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 வெளியே படுத்திருந்தது. அப்புறம் போனால் போகிறது, பிழைத்து போ என்று கடைசியில் வந்து அனைத்து முத்தமிட்ட காற்றும். காலை கண்ணை திறந்தால் சூரிய மஞ்சள், மாட்டின் வாசனை. அப்புறம் 4 சதுரமாக அம்மா புடவையை கட்டி உள்ளே ஒரு பக்கெட்டில் குளிக்கும் வெட்கம். மறுபடி பஜனை, மறுபடி பாட்டு பாட்டு பாட்டு. கழுத்தில் மாலை போட்டுக்கொண்டு குரு குதித்து பக்தி பரவாகத்தில், குழந்தாய், கடவுள் எங்கே இருக்கிறார் தெரியுமா? வா என்னுடன், நான் காட்டுகிறேன் என்று காட்டுக்குள் அழைத்துச் சென்று, நில், மெதுவாக நட, கவனி, கேட்கிறதா? ஆம், தூரத்தில். என்ன தூரத்தில்? வெகு தூரத்தில் குழல் ஒளி. ஊதுவது யார் தெரியுமா? கிருஷ்ணன். உனக்காக இன்று ஸ்பெஷலாக வந்திருக்கிறார். கண்ணையா மயிலருகு கட்டி மாலை போட்டுக்கொண்டு சலங்கை கட்டிக்கொண்டு சிரித்து கொண்டு அந்த புல்லாங்குழலில் அவர் ஊதுவது போல அந்த துளைகளில் மெதுவாக கலர் கலராக காற்றடிக்கும். அவர் தொப்புளில் நட்சத்திரம், உதட்டோரத்தில் ஒரு நட்சத்திரம், கண்களில் பற்களில் எல்லாம் நட்சத்திரம் தெரியும். எவ்வளவு பின்னுவார்! ஆனால் அந்த ஒற்றை குழல் கேட்டது என்னவோ நிஜம். குரு, அவரிடத்தில்தான் எனக்கு நிம்மதி. அவரிடம் எல்லாம் சொல்லிவிடப் போகிறேன். சுவாமிஜி, நான் தப்பு காரியம் செய்து விட்டேன். திருமணம் செய்து கொண்டு விட்டேன். மனம் அலைகிறது. என்னால் ரத்தம் சிந்தியது. ஒரு மூச்சு நின்றது. ஒரு வருங்காலம் அணைந்தது. என் தலைவன் விழுந்தான். நான் வேளா வேலைக்கு சாப்பிட்டு கொண்டு சும்மா இருக்கிறேன். குரு நினைத்தால் யாஷை திரும்ப பிழைக்க வைத்து விடுவார். இதில் விமலாவுக்கு சிறிதும் சந்தேகம் இருக்கவில்லை. குரு, கிராமத்து நாய்கள் நிறம் மாறி இருந்தன. எத்தனை நாட்கள்! இவை வேறு ஜெனரேஷன் நாய்கள். மாடுகளை சினைப்படுத்தும் நிலையங்கள், குடும்ப கட்டுப்பாடு விளம்பரங்கள், சைக்கிள்கள். ஆம், நான் இங்கு அந்நியல். என் போல் இங்கே ஒருவரும் இல்லை. டெல்லியை விட இங்கே அதிகம் கூடுகிறார்கள். ஒரு சிறிய பட்டாளம் அவளை பின்தொடர்ந்தது. குருவின் வீடு ஸ்டேஷனில் இருந்து இறங்கி நேரே பாதையில் சென்று அனுமான்ஜி கோயிலை தாண்டி 3வது வீடு.
அந்த கதவை திறந்தாள். ஆச்சரியப்பட்டாள். குரு இல்லை அது. அவன் குருவின் பையனாக இருக்கலாம். உங்களுக்கு குருஜி வேண்டும், வாருங்கள் என்றான் சந்தேக பார்வையுடன். 2 இருமல்கள் கேட்டன. ஒரு கிணற்று ராட்டின சத்தம். ஒரு பசு பெருமூச்சு விட்டு உருமியது. குரு வந்தார். குரு மாறியிருந்தார். 8-9 வருடத்தில் அவர் உயரம் குறைந்து பாதியாகி விட்டார் போல. வா பெண்ணே. குரல் மாறவில்லை. நல்ல வேளை. நீ யார்? குருஜி, நான் 9 வருடங்களுக்கு முன் இங்கு என் பெற்றோர்களுடன் வந்திருக்கிறேன். என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது. கடைசி வார்த்தைகளை வாபஸ் பெற விரும்பினாள் அவள். குரு கேட்டார், உன் பெயர் என்ன? விமலா ஷானி. ஷானி யார்? உன் அப்பா? இல்லை, என் புருஷன். ஓ, கல்யாணம் நடந்து விட்டதா? அவரும் வந்திருக்கிறாரா? ஆம். இல்லை. மற்றவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். மற்றவர்கள் மேற்படி சம்பாஷணையின் போது அங்கு வந்தவர்கள். ஒரு இளம் பெண்ணும் அவள் தாயும். குருஜி அவளையே பார்த்து கொண்டு கேட்டார், உன் அப்பா பெயர் என்ன? மல்லிக். அருண் மல்லிக்? ஆம். அருண் மல்லிக்கின் மகளா நீ? ஆம். அவர் சிரித்தார். ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நீ முன்பு வந்திருக்கிறாய் இங்கே. என்ன வேண்டும் பெண்ணே உனக்கு? ஏன் உன் கணவனுடன் வரவில்லை? நீ சீதை போல அழகாக இருக்கிறாய். சீதை போல சோகமாக இருக்கிறாய். மகாராஜ், என்னை காப்பாற்றுங்கள். என்னை சேர்த்து கொள்ளுங்கள். எனக்கு ஆதரவு தாருங்கள். என் மனதில் இனம் தெரியாத சோகம் இருக்கிறது. நான் அப்படி சோகப்படுவதன் காரணத்தை பற்றி கவலை இல்லை. என்னால் என் கடமையை செய்ய முடியாது. என்னுள் சோகமா பயமா தெரியவில்லை. பயம்தான். ஆம், பயம்தான். பயம்தான். சாப்பிட்டாயா பெண்ணே? சாப்பிடுகிறேன் என்றாள். அப்புறம் பேசலாம். போ, முதலில் சென்று குளி. முன்னே இவளுக்கு ஏதாவது வேலை கொடு. இவளை கேள்வி கேட்காதே. குளிக்க வை. ரொட்டி சுட்டுத்தா. அப்புறம் சுத்தமான உடைத்தா. போ பெண்ணே, நாம் அப்புறம் பேசலாம். பேச்சு அதிகம் கூடாது. பேச்சு என் கண்ணையாவை பற்றி இருக்க வேண்டும். போலோ ராமச்சந்திர மகாராஜ்கி ஜெய் ஹோ என்று எல்லோரும் கத்தினார்கள். அந்த கன்று தாயின் பின்னங்கால்களை உயரத் தூக்கும் அளவுக்கு முட்டி பால் குடித்தது. விமலாவுக்கு முதல் சற்று அந்த கணம் குறைந்தது. குருஜி அவளை அனுப்பிவிட்டு உடைமாற்றிக் கொண்டார். தன் பேனாவையும் சிறிது பணத்தையும் எடுத்துக்கொண்டு பின்பக்கமாக வெளியே அசிங்கமான இடங்களை தாண்டி கொண்டு சுற்றி வந்து, குருஜி சோக்ரி யார் என்ற கேள்விகளை பொருட்படுத்தாமல் தபால் ஆபீஸுக்கு வந்து, போஸ்ட் மாஸ்டர் ஜி, டெல்லிக்கு ஒரு தந்தி அனுப்ப வேண்டும் என்றார். விமலா முதல் தடவை அவனை மறந்திருந்தாள். சுத்தமாக குளித்திருந்தாள். அகர்பத்தியின் வாசனை பிடித்திருந்தது. புஷ்பங்களின் வாடல் வாசனை, மஞ்சள் எல்லாம் பிடித்திருந்தது. அந்த அம்மாள் அவளை எதுவும் கேட்கவில்லை. அவளுக்கு தேவையானவற்றை செய்தாள். அந்த பெண் அவளை ஏற்றுக்கொண்டு விட்டாள். அவளும் அவளை ஏதும் கேட்கவில்லை. படிப்பதற்கு பெரிய பெரிய எழுத்தில் பதிப்பித்த துளசிதாஸ் வசனத்தில் இருந்தது. அப்புறம் எத்தனை எத்தனை பழைய புத்தகங்கள். ரேடியோ இல்லை. எலக்ட்ரிக் விளக்கு இல்லை. எளிமை இருந்தது. சுத்தம் இருந்தது. பின்பக்க கதவை திறந்தால் வயல். கண்ணு கெட்டிய வரை வயல். அதன் அப்புறமும் பசுமை. ரயில் பாதை. யாஷ் என்று உரக்க கூப்பிட்டாள். கூப்பிட்டு அவனை நினைத்து பார்த்தாள். அவன் இறந்து போனது அவ்வளவு பெரிய அதிர்ச்சியாக அவளுக்கு அப்போது படவில்லை. இறந்து போனதில் வெட்கம் கலந்த சந்தோஷம் கூட ஒன்று இருந்தது. ஏன்? அவனை நினைத்ததனால்தான் என் கணவனை தைரியமாக பிரிந்து இங்கு வந்தேன். 1 வருஷம் கிடைக்காத நிம்மதி இந்த பச்சை வெள்ளத்தில் எனக்கு கிடைத்திருக்கிறது. 8 மணிக்கு நான் மிக வருத்தமாக இருந்தேன். இப்போது மிக சந்தோஷமாக இருக்கிறேன். இரண்டுமே ஆதாரமாக ஒரே உணர்ச்சி போல எனக்கு படுகிறது. என் மனதில் இவற்றுக்கெல்லாம் ஏனோ எதற்குமே முக்கியத்துவம் அதிகமில்லை என்றுதான் படுகிறது. முக்கியம் உள்ளது ஏதாவது இருக்கிறதா என்ன? இருக்கிறது. முக்கியம் இந்த காற்றில் ஆடும் பச்சை வெல்வெட்டின் அழகு, மேலே மிதக்கும் மேகங்களின் பஞ்சுத்தனம். அக்கா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. மிக வேகமாக கார் பயண புழுதியுடன் நின்று கொண்டு இருந்தது. அது ராஜேஷ் தான். அத்தியாயம் 8. வேகம்.
அவர்கள் இருவரும் காரில் திரும்பிச் சென்று கொண்டிருந்தார்கள். இரவு. ஹெட்லைட் வெளிச்சத்தில் எதிரே மரங்கள் அவசரம் மிகுந்த அசுரர்களாக அவர்களை தாக்க தாக்க வந்து விலகிக் கொண்டிருக்க, விமலா அந்த செப்டம்பர் 1961 தினத்தை நினைத்தாள். 6/9/61. அது அவள் மனதில் பதிந்த சுவடு. தழும்பு. ஆம், தழும்புதான். எத்தனை விதங்களில் மறக்க முயன்றும் அந்த இரவு அழியவில்லை. கோலாகலம், நாடகங்கள், பந்தல்கள், தோரணங்கள், கலர் காகிதங்கள், மந்திரிகள், அறிவுரைகள், எதிர்கால சிற்பிகள், ஹார்மோனிக்கா பாங்கோ தாளங்கள், அங்கங்கே சிறிய கும்பலாக பாட்டுகள், நடனங்கள். நம் இந்தியாவின் எந்த மூலையிலிருந்து வந்து நீ இவ்வளவு அருமையாக தம்பூரா வாசிக்கிறாய்? யுவ விழா. நான் விமலா. வயது 14. அவள் பெயர் என்ன? மறந்துவிட்டேனே. அதிகம் சிநேகமில்லை. நானும் அவளும் தனியாக திரும்பிக் கொண்டிருக்கிறோம். எதிரே 4 யுவர்கள். வருங்காலத்தை சமைக்கப் போகிற சுதந்திர சிற்பிகள். அப்படித்தானே மந்திரி சொன்னார். பொறுக்கிகள் எங்களை அணுகுகிறார்கள். தனியான சாலை. சாலையின் எதிர்புறம் நடந்து சென்றவர்கள் குறுக்கே கடந்து இந்த பக்கம் வந்தார்கள். நாங்கள் இதை கவனிக்காதவர்கள் போல பேச்சை நிறுத்தாமல் சென்று கொண்டிருக்கிறோம். எங்கள் உடம்பில் பிரவாகமாக பாய்ந்த பயத்தின் வாசனை ஒரு பர்லாங் வரை பரவி இருந்தது. எங்கே போகிறீர்கள் குழந்தைகளே? நாங்கள் ஓடினோம். அவர்கள் பிடித்தார்கள். அவள் என்னானாள்? என் மேல் கைகள், 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 விரல்கள், என்னை கிள்ளிய விரல்கள், தடவிய விரல்கள், கிழித்த விரல்கள். திட்டு திட்டாக என் உடைகள் கிழிந்தன. என் உதட்டு ரத்தம் புளித்தது. விவரம் தெரியாத என்னை பிரவேகிக்க எத்தனை முயன்றார்கள். என்னை சின்னாபண்ணா படுத்தினார்கள். அவர்கள் யார்? முகம் கூட தெரியாது. கைகள், எவ்வளவு கைகள்! இந்த உலகமே என் மேல் படர விரும்பும் கைகளாக, காண்கிற காட்சிகள் யாவும் கைகளாக பரிணமிக்க. எவ்வளவு உரக்க சத்தமிட்டோம்! எவ்வளவு நேரம் கழிந்தது! கார் வந்த சப்தம் கேட்டதும், அவர்கள் ஓடினதும், விழாவுக்குள் கரைந்ததும், தூரத்தில் இன்னும் ஒளிபெருக்கி எதிரொலித்துக் கொண்டிருந்தது. நம் மாணவர்கள் நம் கண்ணின் நட்சத்திரங்கள் போல். இவர்கள் கண்களில் தெரிவது எதிர்கால இந்தியா. இவர்கள் கைகளில் அமைவது எதிர்கால இந்தியா. கைகள். 6/9/61. 6961. விழாவில் அத்தனை பெண்கள் இருந்தார்களே. எனக்குத்தான் இது நடக்க வேண்டுமா? எல்லோரையும் போல இயல்பாக காட்டு மலர் போல என் செக்ஸ் ஞானம் மலர்வதற்கு பதிலாக நான் ஏன் இப்படி இதழ் இதழாக உதிர்க்கப்பட்டேன்? இப்படித்தான் நான் கற்க வேண்டுமா? எல்லா பெண்களையும் போல நீ உனதை காட்டு, நான் எனதை காட்டுகிறேன் என்று தொடங்கக்கூடாதா? இல்லையா? ஏன் நான் 14 வயதிலேயே தாக்கப்பட்டேன்? ஏன் பகவானே? எல்லா விதத்திலும் நான் வித்தியாசமாக படைக்கப்பட்டு விட்டேன். அப்புறம் 18 வயதில், அப்புறம் சென்ற ஏப்ரலில். இப்போதும் கனவில் அந்த கைகள் வரும். சில சமயம் சிறிய குழந்தையின் பட்டு கையாக, மெத்தென்று விரல்களுடன் மிருதுவான கைகளாக, சில சமயம் எலும்பு முடிச்சு முடிச்சாக, நரம்பு தெறிக்க, ரேகை பாலங்கள் நிறைந்த கைகளாக. என்னை அழிக்க, என்னை சுவைக்க மேலும் மேலும் கைகள். என்னை அணைக்க எத்தனை கைகள்! என்னை ஆதரிக்க எத்தனை கைகள்! ஒரு தடவை கூட்டமான பஸ்ஸில் செல்லும் போது, நெருக்கமாக நிற்கும் போது, நிமிர்ந்த போது, 2 பக்கமும் இரும்பு தண்டுகளையும் தோள் பட்டைகளையும் பிடித்துக் கொண்டு எத்தனை 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 கைகள்! சுவாமியின் கையில் ஓம் என்று எழுதியிருக்கிறது. ஓம் என்று எழுதின கை தந்தி பாரத்தை நிரப்புகிறது. என்னை துரோகம் பண்ணின கைகள் எத்தனை! எல்லாம் என்மேல் விளையாட அவசரம் மிகுந்த கைகள். எல்லாருக்கும் அவசரம். அவசரம் என்னை கலைப்பதற்கு, அவசரம் என்னை மணப்பதற்கு, அவசரம் என் ஒரே காதலை கொல்வதற்கு. எவ்வளவு அவசரமாக டெல்லி நோக்கி ஓடுகிறது இந்த கார்! எதற்கு? ஷெட்டில் நிறுத்தினவுடன், முகம் கழுவியவுடன், உணவு அருந்தியவுடன், உடனே கால விரயம் இல்லாமல் படுக்கை நோக்கி செல்வதற்கு. இந்த உலகமே என்னை படுக்கைக்கு அழைக்கிறதே.
அந்த கிராமத்தில் இருந்து புறப்பட்டதிலிருந்து அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. இப்போது முதல் தடவையாக பேசினாள் விமலா. ராஜேஷ், எஸ் டியர், நீ ஏன் யாஷை கொன்றாய்? அவன் சற்று தாமதித்து சொன்னான். அவனை நான் கொல்லவில்லை. அவனை ஒருத்தன். உன் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை நிஜம் சொல்லேன் ராஜேஷ். இது காந்தி 100 வருடம். கிழவனாருக்கு மரியாதை செலுத்துகிற வகையில் ஒரு தடவை நிஜம் சொல். ஏன் கொன்றாய்? நான் நிஜம்தான் சொல்கிறேன் ஹனி. நீ உண்மை சொன்னால் என்ன, சொல்லாவிட்டால் என்ன? நான் சொல்வதை நீ கேட்டாக வேண்டும். ராஜேஷ், என் மகத்தான கணவனே, முட்டாளே, கிராதகனே, அவன் என்னை தொடவில்லை தெரியுமா? தொடவே இல்லை. அந்த மரணத்துக்கு, சாவுக்கு உரித்தான பாவத்தை நினைத்து கூட பார்க்காதவன். அவன் முன்னுக்கு வர முயன்றவன். உழைப்பு என்கிறது உனக்கு கெட்ட வார்த்தையாக படுகிறதே. நீ எப்போதாவது உழைத்திருக்கிறாயா? கட்டிலில் எடுக்கும் தண்டாலை தவிர. அவன் பேப்பர் விட்டிருக்கிறான், தெரு பொறுக்கி இருக்கிறான், டீக்கடை லாலாவுக்கு உடம்பு பிடித்து விட்டிருக்கிறான், செருப்பு தைத்திருக்கிறான், ஊராக அலைந்திருக்கிறான், தன் தங்கையை அவமதித்தவனை உரு தெரியாமல் அடித்திருக்கிறான். கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி, சாக்கடை பள்ளிக்கூடங்களில் படித்து உழைத்து மெதுவாக பட்டம் பெற நினைத்தவன். அவன் ஒரு உண்மையான பிரஜை, ஒரு கவிஞன். அவனை கொன்றுவிட்டதில் உனக்கு ஏன் கொஞ்சம் கூட பாவ உணர்ச்சி இல்லை? இல்லை ஹனி, அவனை நான் கொல்லவில்லை. பின் அவனை அடித்து போட்டது யார்? எனக்கு அவன் சொந்த விஷயங்கள் ஒன்றுமே தெரியாது. அவன் ஒரு ரவுடி, குண்டா, அவ்வளவுதான். கடவுளே, என் கணவன் உலகத்தில் மிக மகத்தான அரக்கனாக வைக்க வேண்டும். ராஜேஷ், உன் பெயர் என்ன தெரியுமா? டெர்லின் அணிந்த அரக்கன். அவன் சிரித்தான். ஹனி, அஜ்மல்கான் ரோடில் புதிதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பித்திருக்கிறார்கள். மசாலா தோசா உத்தமமாக செய்கிறார்கள். அவன் சொன்னதை அவள் கவனிக்கவில்லை. அந்த மரங்கள் இன்னும் வேகமாக அவளை நெருங்கி நெருங்கி மறைந்தன. நான் விமலா. பிறந்தது 1947. இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் பிறந்த புதுமை பெண். எத்தனை விதமான புதிய ஆர்வங்களும் நம்பிக்கைகளும் கொண்டவள் நான். காதல் தெரியாதவள். ராபர்ட் ஃபாரஸ்ட் படித்துக்கொண்டே வெறும் காலில் நடந்தேன். ஒரு பூனைக்குட்டியை மலையில் இருந்து காப்பாற்றினேன். பிரயாணிகளிடம் அன்பு செலுத்தினேன். ராஜேஷ் உட்பட என் ஒரே கவிதையை எங்கோ எழுதி வைத்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அந்த வரிகள் கங்கை நதி பற்றியது. சில்லி, கங்கை மாதா. அம்மா, ஏன் ரத்தம் அன்று உன் போல பொங்கியது? அம்மா இல்லாதவன். எந்த அமைப்பையாவது தகர்க்க நினைத்தேனா? இல்லை, எதையும் மறுக்கவில்லை. பொய்யாக சின்சியாரிட்டி இல்லாது எதுவும் செய்யவில்லை. செய்ததெல்லாம் இயல்பாக செய்தேன். எவ்வளவு படித்தேன், எவ்வளவு பேசினேன் அல்லது பேச நினைத்தேன். பேசுவதற்கு ஆள் இல்லாமல் பேச்சு செத்து போனேன். அப்புறம் என்னை கவர்ந்த, நான் ஆளாக்கிய ஒரே ஒருத்தன். அவனிடம் கிடைத்த சந்தர்ப்பங்களில் பாவம் பண்ணாமல் அவனிடம் பேசினேனே. ஐயோ, வாய்ப்பிழந்தேனே. யாஷ். அவள் சப்தமில்லாமல் செய்த ஒளி எல்லா இடங்களிலும் எல்லா யுகங்களிலும் எதிரொலித்தது. யாஷ் இறந்து செயல் செத்து போனேன். எல்லோரும் என் மேல் எவ்வளவு துரோகம் இழைத்தார்கள். என் உடம்பை சரளை கற்களில் சாய்த்து துகில் உரித்தார்கள். படுக்கையில் சாய்த்தார்கள். நிம்மதி தரவில்லை. அந்த பெயர் தெரியாத இளைஞர்கள், அந்த ஏப்ரல் மாதத்து வெயில், அவன், அவள், அவர்கள், மரங்கள், செடிகள், சாமியார்கள், எல்லோரும் எனக்கு துரோகம் இழைத்தார்கள். யாஷ், நீ கூட. நீ ஏன் என்னை தொடவில்லை? ஏன் என்னை சுற்றி நான் கற்றுக்கொண்ட வலையில் இருந்து விலக முடியாதா? விலகவே முடியாதா? இல்லை, விலக முடியுமா? என்னை மகோன்னதமாக பிறப்பித்த என் பெற்றோர்களே, என்னை மன்னியுங்கள். நான் இறக்க ஆரம்பித்தது அந்த 6961லேயே. அப்போதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து வருகிறேன். அதனால் இப்போது. ராஜேஷ், என்ன? நாம் எப்பொழுது டெல்லி போய் சேருவோம்? விடிவதற்குள். ராஜேஷ், எஸ் டியர். யாஷ் இறந்தபோது, அவன் இறந்த அந்த கடைசி கணம் வரை அவனுக்கு தெரிந்திருக்காது எதற்காக நம்மை அவர்கள் இப்படி தாக்குகிறார்கள், எதற்காக நாம் பலியாகிறோம் என்று. ஆனால் ராஜேஷ், உனக்கு உன்னுடைய கேஸில் அப்படி இல்லை. நீ இறக்கப் போவதன் காரணம்
உனக்கு தெரிந்துதான் நீ இறக்கப் போகிறாய். அதுதான் யாஷ். யாஷ். விமலா ஸ்டீரிங்கின் மேல் பாய்ந்து அந்த சக்கரத்தை அதிவேகமாக திருப்பிய போது அந்த கார் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டே இருந்தது. 6961 நாவல் முற்றும்.